இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டப்பணிகளை அளித்து இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்ட பணிகள் 110 விதிகள் மாண்புமிகு அம்மாவில் அறிவிக்கப்பட்ட பணிகள் பெரும்பாலான பணிகள் நிறைவு பெற்று இன்றைக்கு 4 மாவட்டங்களில் திறக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பணிகள் நிறைவு பெற்று இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளன. புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினால் தங்கச்சி மடம் மீனவர் ராமேஸ்வரம் பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். ஒரு காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மரணமடைந்தவருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு இன்றைக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. காயம் பெற்று சிகிச்சை பெறும் நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் மீது சூடப்பட்டது கண்டனத்துக்குரியது. அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுவோம். அடிக்கடி மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்கள் படகை அபகரித்து செல்வது வாடிக்கையாக இருக்கின்றது. அதற்கு தீர்வு காண்பதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் பாரத பிரதமரிடத்திலும் நாடாளுமன்றத்திலும் இதை குரல் எழுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.